வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 லெசன் 10ல் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டண்டான ஒரு 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எது? தமிழ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1578. ஃபோர்த் கொஷின், தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் 1578 எங்கு வெளியிடப்பட்டது? கோவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், 1709 முழுமையான அச்சகம் யாரால் நிறுவப்பட்டது? சீகன் பால்கோ. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின், 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கோ என்பவரால் எங்கு நிறுவப்பட்டது? தரங்கம்பாடி. செவன்த் கொஷின், தொடக்ககால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1812. எய்த் கொஷின், தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள்? சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர். நெக்ஸ்ட் நைன்த் கொஷின், சி.வை. தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள்? தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. இவை எல்லாமே சி.வை. தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள். நெக்ஸ்ட் டென்த் கொஷின், பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தவர்? சி.வை. தாமோதரனார். நெக்ஸ்ட் 11th கொஷின், தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யார்? உ.வே. சாமிநாதர். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் உ.வே. சாமிநாதர். நெக்ஸ்ட் 12th கொஷின், செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, பதிற்றுப்பத்து ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டவர் யார்? யாருன்னா உ.வே. சாமிநாதர். நெக்ஸ்ட் 13th கொஷின், 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார்? F.W. எல்லிஸ். நெக்ஸ்ட் 14th கொஷின், 1816 F.W. எல்லிஸ் கல்லூரியினை எங்கு நிறுவினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. நெக்ஸ்ட் 15th கொஷின், தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாது என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? F.W. எல்லிஸ். நெக்ஸ்ட் 16th கொஷின், திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாது என்னும் கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தியவர் ராபர்ட் கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஷின் 17th கொஷின், திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கு இடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தவர் யார்? ராபர்ட் கால்டுவெல். நெக்ஸ்ட் 18th கொஷின், தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர்? ராபர்ட் கால்டுவெல். 19th கொஷின், மனோன்மணியம் என்னும் நாடக நூல் யாரால் எழுதப்பட்டது? மனோன்மணியம் என்னும் நாடக நூல் பி. சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் 20th கொஷின், நடைமுறையிலிருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர்? வள்ளலார். நெக்ஸ்ட் 21, தமிழிசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டவர் யார்? ஆப்ரஹாம் பண்டிதர். நெக்ஸ்ட் 22, பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்ககால முன்னோடியான டேஷ் காலனி சக்தியை எதிர்கொள்வதற்காக பொதுவுடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார்? யாருன்னா எம். சிங்காரவேலர் அவர்கள் தான். நெக்ஸ்ட் 23 பார்க்கலாம். 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 பாயிண்ட்ஸுமே பரதிமார் கலைஞர் பற்றி கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா, பரதிமார் கலைஞர் மதுரை அருகே பிறந்தார். எஸ், பரதிமார் கலைஞர் மதுரை அருகே பிறந்தார் அப்படின்றது கரெக்டான பாயிண்ட் தான். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
பரிதிமாற் கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழறிஞர்களில் ஒருவர் பரிதிமாற் கலைஞர் அப்படின்றதும் கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ 3 பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான். ஸோ பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 24 பார்க்கலாம். சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் எவ்வாறு மாற்றம் பெற்றது? சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் பரிதிமாற் கலைஞர் என மாற்றம் பெற்றது. நெக்ஸ்ட் 25 பார்க்கலாம். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலில் வாதாடியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தான். தமிழ் மொழியை ஒரு செம்மொழி அப்படின்னும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலில் வாதாடியவர் பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் 26th கொஷின் பார்க்கலாம். 14 வரிசையுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் 27th கொஷின். பரிதிமாற் கலைஞர் டேஷ் வயதில் இயற்கை எழுதினார்? பரிதிமாற் கலைஞர் அவருடைய 33வது வயதில் இயற்கை எழுதினார். நெக்ஸ்ட் 28th கொஷின் பார்ப்போம். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும் கருதப்படுகின்றவர் யார்? மறைமலை அடிகள். தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும் கருதப்படுகிறவர் மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் 29th கொஷின் பார்க்கலாம். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியவர் யார்? சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டிற்கு விளக்க உரை எழுதியவர் மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் 30th கொஷின் பார்க்கலாம். மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது டேஷ் எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தார்? மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். நெக்ஸ்ட் 31 பார்ப்போம். மறைமலை அடிகள் எந்த கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றினார்? மறைமலை அடிகள் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். நெக்ஸ்ட் 32 பார்க்கலாம். பரிதிமாற் கலைஞரின் வாழ்வில் முக்கிய செல்வாக்கு செலுத்திய அவருடைய ஆசிரியர்கள் யாருன்னா பி. சுந்தரனார் அவர்கள் மற்றும் சோமசுந்தர நாயக்கர். இவர்கள் இருவருமே பரிதிமாற் கலைஞருடைய வாழ்வில் முக்கிய செல்வாக்கை செலுத்திய அவருடைய ஆசிரியர்கள். நெக்ஸ்ட் 33 பார்க்கலாம். தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் டேஷ் ஊக்குவித்தார்? யாருன்னா மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் 34 பார்க்கலாம். மறைமலை அடிகளாரின் மகள் டேஷ் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட முக்கிய பங்கு வகித்தார்? யார் அப்படின்னா நீலாம்பிகை அவர்கள் தான் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட முக்கிய பங்கு வகித்தார். நெக்ஸ்ட் 35 பார்ப்போம். மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வேதாச்சலம். மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் வேதாச்சலம். நெக்ஸ்ட் 36 பார்ப்போம். மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை டேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் 37 பார்க்கலாம். மறைமலை அடிகளின் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் டேஷ் என பெயரிடப்பட்டது? என்ன அப்படின்னா பொதுநிலை கழகம் என பெயரிடப்பட்டது. நெக்ஸ்ட் 38 பார்க்கலாம். தமிழ் சொற்களுள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் யாருன்னா நீலாம்பிகை. நெக்ஸ்ட் 39 பார்க்கலாம். 39 ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகையில் பிராமணர்களின் எண்ணிக்கை 3 விழுக்காட்டிற்கு சற்று அதிகமாகி பிராமணர்களின் எண்ணிக்கை 90 விழுக்காடு எனவும் காட்டியது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 1901 முதல் 1911 வரையிலான 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர்களின் எண்ணிக்கை 4074 ஆகும். அதே பிராமணர் அல்லாதோரின் எண்ணிக்கை 1035 இருந்தது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 40th கொஷின் பார்க்கலாம். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு அப்படின்னா 1909. நெக்ஸ்ட் 41 பார்க்கலாம். மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
யார் அப்படின்னா நடேசனார் அவர்களால் 1912ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது பின்னால் மദ്രാஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு மாறியது. நெக்ஸ்ட்டு 42 பார்க்கலாம். நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாததால் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் டேஷில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். எங்கே நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுறதால அதை சரி செய்கிறதுக்காக ஒரு திராவிடர் இல்லம் அப்படின்ற பேரில் ஒரு தங்கும் விடுதியை எங்கே நிறுவினார் அப்படின்னா திருவல்லிக்கேணியில். எந்த ஆண்டு அப்படின்னா 1916 ஜூலை மாதம் தான் நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 43 டேஷில் டாக்டர் நடேசனார், பிட்டி தியாகராயர், TM நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்தனர். எங்கே அப்படின்னா எந்த ஆண்டு அப்படின்னா 1916 நவம்பர் 20 தான் இது நடந்திருக்கு. ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 44 பார்க்கலாம். 1916 டிசம்பரில் டேஷ் பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட்டு 45 பார்க்கலாம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் எது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 46 பார்க்கலாம். மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் டேஷில் முதல் தேர்தல் நடைபெற்றது. எந்த ஆண்டு அப்படின்னா 1920. நெக்ஸ்ட்டு 47 பார்க்கலாம். 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது அப்படின்றது கரெக்டு தான். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுப்புராயலு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஆனார் அப்படின்றதும் கரெக்டான பாயிண்ட் தான். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1937 தேர்தலில் முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை படுதோல்வி அடைய செய்தது. 1937 தேர்தலில் முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்தது அப்படின்றது கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ 3 பாயிண்ட்ஸுமே கரெக்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 48 பார்க்கலாம். நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை டேஷ் அங்கீகரித்தது. எந்த ஆண்டு அப்படின்னா 1921 தான் நீதி கட்சியோட கீழிருந்த சட்டமன்றம் தான் முதல்ல தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 49 இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1926. இவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். நெக்ஸ்ட்டு 50th கொஷின் பார்க்கலாம். சமூக நீதியை நிலைநாட்டுவதில் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளின் சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்புவாரி அரசாணைகள் எப்போது இயற்றப்பட்டன? 2 வகுப்புவாரி அரசாணைகள் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 1921 செப்டம்பர் 16 அன்னைக்கும், இன்னொரு அரசாணை 1922 ஆகஸ்ட் 15 அன்னும் வெளியிடப்பட்டது. பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோவில் இருக்கிற 50 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே முடியுது. ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புக்கை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு இந்த 50 கொஷின்ஸையும் அதில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அப்புறம் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.